அந்த காயத்ரியோட சேர்ந்து வாழ்ந்தப்பவே நீங்க சபலப்பட்டிருக்கீங்க. அந்த மாதிரி பொண்ணை நீங்க கார்ல ஏத்திருக்கீங்க. அந்த சம்பவத்துல நீங்க செயினை பறி கொடுத்திருக்கீங்க. உண்மையா இல்லையா? அதோட நீங்க நிக்கல. காயத்ரிய பிரிஞ்சதுக்கு அப்புறம் சபலப்பட்டு அன்னைக்கு வந்ததே ஒரு பொண்ணு, அவ இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. அதுவும் உண்மைதானே? உண்மையா இல்லையா அத மட்டும் சொல்லுங்க. உண்மைதான். ஆனா அங்க தப்பாலாம் எதுவும். நீங்க போனது உண்மைதானே? இதோ இங்க நின்னுதான் நீங்களும் வினோதனையும் பேசினதை நான் கேட்டேன். நான் கேட்டதை அதிர்ஷ்டம்னு சொல்றதா இல்ல சாபம்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. எல்லா கொடுமையும் என் காதுல விழுந்து தொலைச்சது. எப்படி குமார், எப்படி இதெல்லாம் உங்களுக்கு மறைக்க தோணுச்சு? நான் நெருப்பு மேல நிக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்கேன். புதுசா ஒரு வாழ்க்கை அமைய போது, மறுபடியும் வாழ போறோங்கிற சந்தோஷம், பரபரப்பு எல்லாமே எனக்கு இருந்துச்சு. ஆனா உங்களை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சதுல இருந்து என் மனசே மறத்து போச்சு குமார். கம்ப்ளீட்டா மறத்து போச்சு. திரும்ப ஏண்டா கடவுளே என்ன இப்படி ஒரு வாழ்க்கையில் தள்ளி விட்டுட்டு என்ன தெய்வத்தை சபிச்சிட்டு இருக்க? என்ன பண்றது? யார்கிட்ட சொல்ல முடியும்? யார்கிட்ட நான் வெளியே காட்டிக்க முடியும்? வேண்டாம் வேண்டான்னு சொன்ன என் மாமியாரு நீங்க நல்லவர் நினைச்சுதானே பொண்ணு கொடுத்தாங்க. இத சொன்னா அவங்க தாங்குவாங்களா? இல்ல உங்க அம்மா இந்த கல்யாணத்தை நினைச்சு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல்ல கடந்து பிழைச்சாங்களே, அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்களால தாங்க முடியுமா? இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா உயிரோட இருப்பாங்களா சொல்லுங்க? அகிலா, நான் சொல்ல வரது கொஞ்சம் கேளுமா. பேசாதீங்க. என் வாழ்க்கை கெட்டு போய் குட்டிச்சவரா போச்சுன்னு வெளியில போய் சொல்ல ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா அத்தனை பேர் உயிருக்காக பாக்குறேன். எங்க மாமியார், உங்க அம்மா, உங்க அப்பா இவங்களுக்காக பல்ல கடிச்சுக்கிட்டு வாய மூடிட்டு இருக்கேன். அகிலா ப்ளீஸ், அவசரப்பட்டு நீயே முடிவெடுக்காதமா. நான் அங்க போனது என்னவோ உண்மைதான். ஆனா அங்க நீ சொல்ற மாதிரி எதுவுமே நடக்கல. அதுதான் உண்மை. அப்படி நடக்கலன்னா நீங்க என்கிட்ட சொல்லிருக்கலாமே, ஏன் சொல்லல? மனசுல நேர்மன்னு ஒண்ணு இருந்தா அதை என்கிட்ட சொல்ல உங்களுக்கு என்னங்க கூச்சம்? எவ்வளவு விஷயம் பேசிருக்கோம், விடிய விடிய போன்ல பேசிருக்கோம்ல. எந்த தப்பும் நடக்கலன்னா அத்தனை மணி நேரத்துல ஒரு நிமிஷம் செலவழிச்சு சொல்லிருக்கலாம்ல. வேற யார் மூலமாவது உனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுமா, அதனால நானே சொல்லிடுறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்றதானுங்க நாகரிகம். சொல்லுங்க. சத்தியமா இதை வேணும்னு மறைக்கலாமா? உங்ககிட்ட சொல்லிடலாம் தான் இருந்தேன். மூர்த்தி கிட்ட டிஸ்கஸ் பண்ணப்போ இது மாதிரி ஆக்வர்டான விஷயத்தெல்லாம் பொண்டாட்டி ஆக போறவகிட்ட சொல்லாத, அது அப்புறம் வாழ்க்கை பூரா பிரச்சனையா கூட வரும்னு அட்வைஸ் பண்ணாரு. அதனால தான் சொல்லாம மறைச்சேன். ஓ, அதுக்கு பேர் அட்வைஸா? வாழ்க்கை முழுக்க உங்க கைய பிடிச்சுக்கிட்டு கூடவே வரவ கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிருன்னு சொல்வாரு, அதுக்கு பேரு அட்வைஸ். அத நீங்க கேட்க வேற செய்வீங்க, அப்படிதானே? பேச முடியலல்ல? ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். இதே மாதிரி 2 விஷயம் ஏன் லைஃப்ல நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிய வந்தா என்னங்க நினைப்பீங்க? யாரோ ஒருத்தர் மேல நான் சபலப்பட்டு நான் அவர் கூட போனேன்னு கேள்விப்பட்டிருந்தா என்னங்க செய்வீங்க? யாரோ ஒருத்தர் கூட ஹோட்டல் வரைக்கும் போனேன்னு தெரிஞ்சா என்ன செய்வீங்க? சரி, அப்படியே நான் ஒரு பேச்சுக்காக கேக்குறேன். இப்படி ஒரு செய்தியை கேள்விப்பட்டா என்னங்க சொல்வீங்க? என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அகிலா. நீ கேட்ட கேள்வி எதுக்கும் என்கிட்ட பதிலே இல்ல. இல்ல, என்ன டோட்டலா ஏமாத்திட்டீங்க. என் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய தண்டனையே நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க. நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்க. அகிலா, சத்தம் போடாத. தொடாதீங்க. என் மேல சத்தியமா உங்க கை படக்கூடாது. தள்ளி போங்க. என் முடிவை சொல்றேன். இருக்கிற கோவத்துல கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி எரிஞ்சிட்டு என் வீட்டுக்கு போக எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்படி போனா ஏன் மாமியாரு, உங்க அம்மா, ஏன் குழந்தை, உங்க குழந்தை எல்லாராலையும் இதை தாங்க முடியாது. கழட்டி வீசிட்டு போனா எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. பொறுத்துக்கிட்டு உள்ளே இருந்தா நான் மட்டும் தான் கஷ்டப்படுவேன். அதுக்காக என் மனசை நான் கல்லாக்கிக்கிறேன். அகிலா, என்ன நம்புமா, தயவு செஞ்சு நான் சொல்றது. இனிமே பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே நமக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. அகிலா, நீங்க நேர்மை இல்லாதவர், ஏமாத்து பேர் வழி. வெளியில 4 பேருக்கு முன்னாடி மட்டும்தான் நம்ம புருஷ பொண்டாட்டியா இருக்கலாம். ஆனா இந்த 4 செவத்துக்குள்ள நீங்க வேற, நான் வேற. இனிமே நமக்குள்ள எந்த உறவும் இல்ல. என் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஏற்கனவே வாழ்க்கை இழந்தவள பொய் சொல்லி ஏமாத்தி மனசு நொறுக்குனதுக்கு உங்களுக்கான தண்டனையா இதை ஏத்துக்கோங்க. மொத்தத்துல நம்ம 2 பேரோட வாழ்க்கையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான்.
வா வினோ. என்ன விஷயம்? அக்கா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். சத்தமாவே பேசு. அவன் மட்டையாய் ரொம்ப நேரமாச்சு. இனி அவன் தலையில இடியே விழுந்தாலும் காதுலயும் விழாது, எழுந்திருக்கவும் மாட்டான். மூச்செல்லாம் நல்லா விடுறானாக்கா? மட்டை ஆயிட்டான் தானே சொன்னேன், செத்துட்டான்னு சொன்னா? அதுல மிக்ஸ் பண்ணிருக்கிற ட்ரக் அப்படி. 2வது ரவுண்ட்லயே ஞாபகம் எல்லாம் போயிடும். உயிருக்கு ஒன்னும் ஆகாது. நீ சொல்ல வந்தது சொல்லு. அப்பாடா, இப்ப நான் நிதானமா பேசலாம். அக்கா, உன்னோட திட்டத்தெல்லாம் நான் கெடுத்துட்டேன், கிழவிய கொல்லாம விட்டுட்டேன்னு என்ன திட்டினேன்ல, அதுக்கெல்லாம் சேர்த்து பெரிய பரிகாரமா பண்ணிட்டு வந்திருக்கேன். விவரமா சொல்லு, எனக்கு ஒன்னும் புரியல. இப்ப நான் ஜெய்ஹிந்த் விலாஸ்ல இருந்து தான் வரேன். அங்க குமார் மாமாவுக்கும் அந்த அகிலாவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எந்த விஷயத்த என்கிட்ட சொல்லணுங்கிற விவஸ்தை உனக்கு இல்ல? நீயும் அந்த பிரகாஷோட சேர்ந்து என் பைத்தறிச்சல கொட்டிக்கிறியா? ஐயோ அக்கா, நடக்காத ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எவ்வளவு ஏற்பாடு பண்ணாதான் என்ன? என்ன சொல்ற? நடக்காத ஃபர்ஸ்ட் நைட்டா? நிறுத்திட்டாங்களா? உன் தங்கச்சி அதை கெடுத்து விட்டுட்டு வந்திருக்கா. அகிலாவுக்கும் குமார் மாமாவுக்கும் கல்யாணம் வேணா நடந்திருக்கலாம், ஆனா அவங்க வாழ்க்கையில இனிமே ஒண்ணு சேர்றது நடக்காத காரியம். ஏய், என்ன நடந்துச்சுன்னு விவரமா சொல்லு. இன்னொரு தடவை உங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டாருன்னு மசாஜ் சென்டருக்கு போய் ஒரு பொண்ணு கிட்ட மாட்ட இருந்தீங்கல்ல, அந்த மாதிரி சபலம் எல்லாம் இனிமே வேண்டாம் மாமா. எப்படிக்கா என்னோட பிளான்? நான் பேசினது நிச்சயமா அகிலாவோட காதுல விழுந்திருக்கும். கட்டின புருஷன் வேற பொண்ணுங்க பின்னாடி போயிருக்கிறது தெரிஞ்சா ஒரு பொம்பளை, அதுவும் ஃபர்ஸ்ட் நைட்ல, புருஷனை தொட கூட விட மாட்டாக்கா. சூப்பர் பிளான் வினோ, கைய கொடு. அது சரி, அப்ப இவ்ளோ நாள் செயினை பறி கொடுத்த விஷயத்த குமாரோட சேர்ந்து நீயும் மறைச்சிருக்க. மாமா தாங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் பாவம் இல்ல. சரி சரி. ஆனா உன் பிளான் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு காலையில தான் தெரியும். அது ஒர்க் அவுட் ஆகணும். குமார் அந்த அகிலாவை தொடக்கூடாது. நீ நம்புக்கா, நிச்சயமா அந்த அகிலா அவரை தொடவே விட மாட்டா. குமார் என்ன தவிர வேற யாரையும் தொடக்கூடாது. தொடவும் விட மாட்டேன். நானும் குமார தவிர வேற யாருக்கையும் என் மேல பட விட மாட்டேன். அப்படி ஆசைப்பட்ட பாவத்துக்கு தான் இந்த பரதேசி அனுபவிச்சுட்டு இருக்கான். குமாரியும் அகிலாவையும் நான் பிரிக்கத்தான் போறேன். அப்படியே அந்த ஜெய்ஹிந்த் விலாச நான் கைப்பத்த தான் போறேன். வீடும் குமாரும் வந்தாச்சுன்னா அப்புறம் மோனிக்குட்டி தன்னால என் கைக்கு வந்துருவா. நீ கவலையே படாதக்கா, நான் இருக்கேன்ல. நிச்சயமா அந்த 3 ஆசையும் உனக்கு நிறைவேறும். அம்மா, உனக்கேமா இந்த வேண்டாத வேலையெல்லாம்? அகிலா மாமியார போய் ஏன் குழப்பி விட்ட? நான் என்னத்த பண்ண? இங்க தனியா கிடந்து யோசிக்க யோசிக்க எல்லாம் விபரீதமா தான் தெரிஞ்சுது. மனசுல பட்டதா சொன்னேன். இப்ப அதனால என்ன, கல்யாணம் நின்னா போச்சு, நல்லபடியா தானே நடந்துச்சு. அத்தை, அதெல்லாம் ஒரு குறை இல்லாம நடந்தது. அம்மாவும் பொழைச்சிட்டாங்க. என்ன நடந்துருமோ நீங்க பயந்தீங்கல்ல, அது எதுவும் நடக்கல, நடக்க விட்டுருக்கவும் மாட்டோம். தேவையில்லாம நீங்க போய் அகிலா மாமியா கிட்ட பேசுறதுல சிக்கல் தான் அதிகமாச்சு. தப்புதான் மாப்பிள. மனசுல தோணுனதும் என் பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். பதட்டத்துல தோணாம போச்சு. எல்லாரும் வந்துட்டீங்களா? ஐயோ, எங்க என் பொட்டாட்டி வினோவை காணோம்? வினோ எங்களுக்கு முன்னாடியே கிளம்பிட்டான்ல, வீட்டுக்குள்ள வரலையா? இல்ல, வீட்டை பூட்டி சாவியை என் கையில தான் கொடுத்துட்டு போயிருக்கு தம்பி. இந்தாங்க. ஏன் சகல நைட் நேரத்துல அவளை தனியாவா விட்டு வருவ? கூடவே கூட்டு வந்திருக்க வேண்டாம்? ஐயோ, வினோ எங்க போச்சு எனக்கு என்ன தெரியும் சகல. நான் எங்க போறேன்? இதோ வந்துட்டு தானே இருக்கேன். வாமா வினோ, விட்டா உன் புருஷனை தூக்கில போட்டுருப்பாரு. எங்கம்மா போயிட்டு வர சொல்லாம கொள்ளாம, அதுவும் இந்த நேரத்துல? ஆட்டோல வந்தேன், வர வழியில வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் லேட். ஆட்டோ ரிப்பேரா? ஏன் எனக்கு ஒரு போனை போட்டு நானே கூட்டு வந்திருப்பேன்ல. எதுக்கு ஆட்டோல வந்த? என்ன வினோ, நேத்து மாதிரி உங்க அக்காவை பாத்துட்டு வரியா? சகல என்ன சொல்ற? வினோ அவங்க அக்கா வீட்டுக்கு போனாளா? அத நீ பாத்தியா? இல்ல சகலா, அது வந்து ஏய் வினோ, என்ன அது?
அந்த கேடு கட்ட வீட்டுக்கு நீ எதுக்கு போன? மறுபடியும் அவ கூட பழகிறது பேசுறதுக்குலாம் ஆரம்பிச்சிட்டியா? அவ கூட சேர்ந்துட்டு ஊரை கெடுக்கிறதுக்கு பிளான் பண்றியா? அப்பா கூட இருந்துகிட்டே நடிக்கிற. நீ திருந்த மாட்ட, உன்னையெல்லாம் திருத்த முடியாது. ஓடி வெளியே. விடு சகல. நீ விடு சகல. நம்ம வீட்டுக்கு போன உண்மைதான். விடு. அதுக்கு இப்படியே பண்றது? இல்ல சகல, அங்க அவ போனது தப்பு. எதுக்கு நீ அங்க போன? ஏய் போடி வெளியே. சகல நில்லு சகல. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? உன்ன வீட்டு விட்டு துரத்துறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஏன் ராஜு, அன்னைக்கு நான் ஏன் போனேன் எதுக்கு போனேன்னு விளக்கமா சொன்னேன்ல, இப்ப மறுபடியும் எது கோத்து விடுறீங்க? ஐயோ சகல சொல்ல விட்டாதானே. அன்னைக்கு என்ன காரணத்துக்காக போனனோ அதே காரணத்துக்காக தான் இன்னைக்கும் நான் போனேன். அக்காவோட பேரை சொன்னதும் வெட்டுவேன் குத்துவேன்னு கிளம்புறீங்க. நான் என்னதான் பண்றது? இவர்கிட்ட பேச என்னால முடியாது. நான் எங்கேயாவது போய் தொலைறேன். வினோ வினோ நில்லு வினோ. வினோ 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 நில்லு வினோ. வினோ 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 நில்லு வினோ. எதுக்காக அங்க போன சொல்லு. இத முதல்லயே கேட்கலாம்ல. நான் அக்காவை பார்க்க தான் போனேன். எதுக்கு? அந்த வீட்டு கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணியே நீ நினைச்சதெல்லாம் நடந்துதான்னு நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு வந்தேங்க. அப்படியா? பின்ன தலைகீழா நின்னு கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ண, அத மீறி நடந்துதா இல்லையா? இப்ப கூட சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் வரேன். மாமா அங்க சந்தோஷமா இருக்காரு, நீ தான் இப்படி தனி மரமா நின்னுட்டு இருக்க. இனிமேலாவது திருந்துன்னு நல்லா திட்டிட்டு வந்தேங்க. ஏன்னு எதுவா இருந்தாலும் முதல்ல ஒரு வார்த்தை ஏன் போனேன்னு கேட்க மாட்டீங்களா? இப்படியா கோவப்படுவீங்க? தப்புதாம்மா. அவ பேரை கேட்ட உடனே அப்படியே கோபம் பத்திக்கிட்டு வந்துருது. கண்ணு மண்ணு தெரிய மாட்டேங்குது வினோ. என்ன மன்னிச்சிருச்செல்லாம். ஆமா, இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. இப்ப மட்டும் ராஜு தடுக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன காரணமே கேட்காம வீட்டு விட்டு துரத்திருப்பீங்கல்ல. அதான் சாரி சொன்னேன்ல செல்லம். உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பாம பத்த வைக்கிறதே அந்த காயத்ரி தான். அவ பேரை சொன்னாலே உள்ளுக்குள்ள அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. சும்மாவா? உன் கண்ணை கட்டிட்டு அதே வீட்டுல என்னையும் அக்காவையும் அண்ணன் தண்ணி இல்லாம 2 நாள் கட்டி போட்டு சித்திரவதை பண்ணவ அவ. என் அக்கா பொண்ணு சங்கீதாவையும் சதீஷையும் கொலை பண்ண திட்டம் போட்டவ தானே அவ. வாழ்நாள் முழுக்க அவளை மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். அவ நிரந்தரமா ஜெயிலுக்கு போற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். உங்க கோவத்துக்கும் சேர்த்துதாங்க அவளை நல்லா திட்டிட்டு வந்தேன். நம்பி நம்பின்னு அலையறியே, அந்த நம்பி கூட நீ நிம்மதியா வாழ முடியுமா? அவனை கல்யாணம் தான் நீ பண்ணிக்க முடியுமான்னு கேட்டுட்டு தான் வந்தேன். ஆனா மாமா ஊரறிய உலகறிய ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாம் ஜாம்னு வாழ போறாரு. அத பார்த்து நீ வயிறு எரிஞ்சே சாவ போறன்னு காரை துப்பிட்டு தாங்க வந்தேன். ரொம்ப கரெக்ட் பினோ. ஆனா என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? யாராவது அட்வைஸ் பண்ணா திருந்துறவளா அந்த காயத்ரி? நடக்கவே நடக்காது. என்னதான் நீ கேவலப்படுத்தினாலும் சரி, காரி துப்புனாலும் சரி, அவ நினைச்சதான் பண்ணுவா. அவளுக்கு முதல்ல தோலு, அதுக்கு உரைக்கவே உரைக்காது. அவளுக்கு அட்வைஸ் பண்றதெல்லாம் வேஸ்ட். நீ இனிமே அவ வீட்டு பக்கம் போகாத. அண்ணே சாப்பிட்டீங்களா? உப்மா ஏதாவது நான் செஞ்சு தரட்டுமா? வேண்டாமா, இன்னைக்கு என் செல்ல குட்டிக்கு நானே சமைச்சு போட போறேன். நான் போய் டிஃபன் செஞ்சு வைக்கிறேன். என்னங்க 2 பேரும் பால் குடிங்க. என்னங்க வாங்க. அகிலா, எப்பவுமே கோவப்படாம சந்தோஷமா இது மாதிரி சிரிச்சு பேசிக்கிட்டு என் கூட வாழ்ந்துட்டேன்னா. என்ன சொன்னீங்க? என்னோட சந்தோஷமும் சிரிப்பும் வெறும் நடிப்பு தான். உள்ள எரியிற நெருப்ப மறைக்கிற மூடி மட்டும்தான். என்னைக்கா இருந்தாலும் நீங்க செஞ்சதை மறைச்சதை என்னால மறக்கவே முடியாது. திரும்பவும் சொல்றேன், நாம வாழலன்னு தெரிஞ்சா 2 உயிர் போயிடும், 2 குடும்பமும் நாசமா போயிடும். காமாட்சி அத்தைக்காகவும் ஜானகி அத்தைக்காகவும் மட்டும்தான் நான் எல்லாத்தையும் மென்னு முழுங்கிட்டு இருக்கேன். அகிலா, சமாதானமா நம்ம எந்த சமாதானமும் எனக்கு தேவையில்லை. சமாதானப்படுத்துறேங்கிற பேச்சே வேண்டாம். வெளியில நானும் நீங்களும் நல்ல கணவன் மனைவியா நடிப்போம். 4 செவத்துக்குள்ளன்னு வந்துட்டா நீங்க யாரோ நான் யாரோ, அதுல எந்த மாற்றமும் இல்ல. புரிஞ்சுதா? புரிஞ்சுதான்னு கேட்டேன். இதையே நீங்களும் மெயின்டைன் பண்ணா 2 குடும்பமும் நிம்மதியா இருக்கும். சரியா? வாங்க, எல்லாம் நல்லபடியா நடந்ததான்னு கேட்பாங்க. நல்லபடியா நடந்ததுன்னு பொய் சொல்லணும். புரியுதா?
சாரிடா. நாளையில இருந்து அம்மா சீக்கிரமா எழுந்துப்பாங்க. ஓகே? உனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டானா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா, 2 பேரும் சீக்கிரமே தூங்கிட்டாங்க. அம்மா சித்தி சித்தப்பாவும் ஒரு கதை சொன்னாங்க, அதை கேட்டுக்கிட்டே தம்பி தூங்கிட்டான். தம்பி தூங்குற வரைக்கும் நீ முழிச்சுக்கிட்டே இருந்தியா? நான் அதுக்கப்புறம் தூங்கிட்டேம்மா. அம்மா சித்தி சூப்பரா கதை சொல்றாங்க. இனிமே நான் டெய்லியும் சித்தி கூட தான் தூங்குவேன். சத்யா, ஒரே நாள்ல இவனை உன் பக்கம் திருப்பிட்ட. எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும்க்கா. நாங்களும் எப்படா எங்க மகா வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். மகாவா? அவங்களுக்கு பிறக்க போறது பெண் குழந்தைன்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு மகாலட்சுமின்னு பேர் வச்சுட்டு மகான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சத்யா, உங்களுக்கு சீக்கிரமே ஒரு குழந்தை பிறக்கும், ஒண்ணும் கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ்க்கா. அக்கா அக்கா, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலா அத்தை இருந்தா இதை கேட்டிருப்பாங்க, இல்ல திலகக்கா இருந்தா கேட்டிருப்பாங்க. அவங்க இல்லாதனால நான் கேக்குறேன். என்ன சத்யா, கேளு. இல்லக்கா, நேத்து நைட்டு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதில்ல. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சீக்கிரமா பால் குடிங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல, ரெடி ஆகணும். டேய் சத்யா, அன்னிக்கிட்ட என்ன கேட்ட தெரியுமா? என்னடா கேட்டா? சாந்தி முகூர்த்தம் நல்லபடியா முடிஞ்சுதான்னு கேட்டா. டேய் அண்ணி என்னடானா வெக்கப்பட்டுட்டே போறாங்க, நீ என்னடானா பேரஞ்சா மாதிரி முழிக்கிற. ஏதாவது பிரச்சனையா? ஏய், பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன செய்யறது பிரதர், உனக்கு மூத்தானெல்லாம் யாரும் இல்ல, அதனால நானே கேக்குறேன். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஏய், இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு மானத்தை வாங்காதடா. எப்படியோங்க கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சது. அவங்க 2 பேரும் வாழ்க்கையும் சந்தோஷமா ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமே எல்லாருக்கும் நிம்மதிதான். இத கேட்க அம்மா வீட்ல இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். இப்ப என்ன, நாளைக்கோ நாளன்னைக்கோ டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட போறாங்க. அதுக்கப்புறம் இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லிடலாம். சரி, நான் டிஃபன் ரெடி பண்றேன், நீங்க 2 பேரையும் குளிக்க வைக்கிறீங்களா? தோ 1/2 மணி நேரத்துல அவங்களை க்ளீன் பண்ணி டிங்கரிங் பண்ணி உன் முன்னாடி நிக்க வைக்கிறேன். குட்டீஸ், ஸ்கூலுக்கு சீக்கிரம் ரெடி ஆகணும். இன்னைக்கு சித்தப்பா தான் உங்களை வாட்டர் வாஷ் பண்ண போறேன். வாட்டர் வாஷ்னா உங்களை குளிக்க வைக்க போறாரா? இந்திரி பாத்து என்னங்க, வெந்நீர் வெது வெதுன்னு இருந்தா போதும், பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். போலாமா? அக்கா அக்கா, நீங்க என்ன வேலை செஞ்சுக்கிட்டு? நான் செய்யறேன். நல்லா இருக்கே உன் நியாயம். நான் உட்கார்ந்து சாப்பிடவா வந்திருக்கேன். நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ரெடியா? ஆமா, 3 பேர்ல யார் குளிச்சீங்க? நீங்க தான் குளிச்ச மாதிரி தெரியுது. சித்தி சந்தோஷ் அவன் மேல தண்ணி ஊத்திக்கணும்னா சித்தப்பாவும் தண்ணி ஊத்திக்கணும்னு சொன்னா, அதான் சித்தப்பாவும் ஊத்திக்கிட்டாரு. சந்தோஷ், என்னடா இதெல்லாம்? அண்ணி, ஏன் முன்னாடி சந்தோஷ் கிட்ட பேசும்போது 3வது மனுஷன் மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா நாங்களாம் இப்ப ஜெல் ஆயிட்டோம். சத்யா, நீ பாத்து சொல்லு, கரெக்டா ரெடி பண்ணிருக்கனா? 2 பேரும் சூப்பரா நீட்டா ரெடி பண்ணிருக்கீங்க. ஏய், Thank you, ஸ்கூலுக்கு போறதுக்கு 2 பேரும் ரெடி ஆயிட்டீங்களா? மாமா வாங்க உட்காருங்க, சாப்பிடலாம். வாங்க உட்காருங்க, சாப்பிடுங்க. உட்காருங்க. சட்னி ஊத்தட்டுமா? கொஞ்சம் சாம்பாரும் போட்டுக்கோங்க. சாப்பிடுங்க. என்ன ஒரு தடவை சொன்னா செய்ய மாட்டீங்களா? இதோ இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, நாங்களே உங்களை தேடி வரோம்.